ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025-26. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி மற்றும் கன்னி லக்னம். இந்த ராகு கேது பெயர்ச்சி கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் வராரு. இந்த 6ஆம் இடம் ராகுனே அதுவுமே பயப்படுவாங்க நிறையா பேர். ஏன்னா 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொல்லி நிறையா பேர் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பயப்பட வேண்டாம். 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு மிக நல்ல பலன்களே கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற விஷயம் அந்த 6ல் தான் இருக்கு. ஸோ அதனால இவ்வளோ நாள் நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, ஆன்சைட் சம்மந்தப்பட்டதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 1.5 ஆண்டுகளில் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஒரு நிரந்தரமான வேலை, இப்போ ஒரு 3 மாதம் ஒரு பக்கம் வேலைக்கு போனேன், 6 மாதம் ஒரு பக்கம் வேலைக்கு போனேன், ஒரு ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 வருஷம் வேலை பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதற்கான வாய்ப்பு அந்த 10, 12 வருஷம் தொடர்ந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பை இந்த 6ல் வரக்கூடிய ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 2வது 6ஆம் இடம்ங்கிறது நோய் ஸ்தானம். அதுலேயும் ராகு வந்து ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அந்த கெட்ட கிரகம் உங்களுக்கு கெட்டது செய்யணும்னா அது நல்லது செய்யும். அப்படி அதை மாற்றி நீங்கள் எடுத்துக்கணும். அதனால உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்பு 100% இந்த 6ல் இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்புலேயும் சரி, உங்களுக்கு ஒரு உங்களுடைய தகுதி மற்றும் திறமைக்கு ஏற்ப நீங்கள் அடுத்த கட்டம் முன்னேற்றம்ங்கிறது இந்த 1.5 வருஷத்தில் நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்பு 100% உள்ளது. 12ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். நிறைய பேர் யோசிப்பாங்க, பணம் இருக்குங்க, எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு நிம்மதியான தூக்கம் நைட்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை நிறைய பேருக்கு இருக்குது. அந்த 12ஆம் இடம்ங்கிறது வந்து அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கனால கேதுங்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம். அதனால நிம்மதியாக உங்களுக்கு இரவு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த 1.5 ஆண்டுகளில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய நாட்டம் அதிகமாக இருக்கும். இன்னும் வெளி மாநிலம் அல்லது வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த 1.5 ஆண்டுகள் உங்களுக்கு அமையும். இந்த 12ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு போய் வைக்கும். நீங்கள் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 6, 12ல் ராகு கேது வர்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வரவு செலவு, உங்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கனால யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வர்றதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்குது. இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ராகு கேது பயிற்சி 1.5 ஆண்டுகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.